அன்பினர்களே, ஈரானுடன் ஒரு நேரடி மோதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் தயாராகிவிட்டதாக தற்பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். மிராஜ் 2000 போர் விமானங்களுடன் நாங்கள் மோதப் போகின்றோம் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் அமீரகம். ஏற்கனவே இந்த அமெரிக்கா, இஸ்ராயல் ஈரானுக்குள் தாக்குகின்ற அந்த 10-11 ஒளிந்து கொன்று இவங்களும் இவங்களோட போர் விமானம் ஒன்றை கிளப்பி ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் தொடுத்துக்கிறாங்க. பஹ்ரைனும் இதர் அமீரகமும் இப்பொழுது பகிரங்கமாகவே சொல்லிட்டாங்க, நாங்க 2000 போர் விமானங்களுடன் நாங்க மோத தயாராகிட்டோம் என்று. செத்தாண்டா சேகர், அடப்பாவிகளா, ஏற்கனவே உங்களுக்கு லொல்லு, இப்ப இவன் விட்டு வைப்பானா? அப்புறம் நாங்க எவ்வளவு காலத்துக்கு அம்பியா இருக்கிற அந்நியனாக மாற வேண்டாமா என்ற போர்வையிலும் நாங்கள் தொடர்ந்து சப்பானியாக இருக்க முடியாது, நாங்களும் ஒரு மோதலுக்கு தயாராகி விட்டோம் என்று அவங்க வெளிக்கிட்டாங்க. இதை உத்தியபூர்வமாக இன்று ஆரம்பித்து இருக்கிறாங்க. ஈரானுடனான வான்வெளி மோதல்கள் தொடரும் நிலையில் மிராஜ் 2000 போர் விமானங்களுக்கான புதிய தாக்குதல் கட்டமைப்பு ஒன்றை ஐக்கிய அரபு அமீரகம் என்று அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, திங்கட்கிழமை நாளை காலை முதல் மிகப்பெரிய இன்று நள்ளிரவு முதல் மிகப்பெரிய ஹெவி அட்டாக் கொண்டு செய்ய போறாங்க. அதுக்குள்ள இவங்களும் போறாங்க அமீரகமும். நீ பார்க்கலாம். ஈரானுடனான வான் மோதல்கள் தொடரும் நிலையில் மிராஜ் 2000 போர் விமானங்களுக்கான புதிய தாக்குதல் கட்டமைப்பை ஐக்கிய அரபு அமீரகம் என்று வெளியிட்டிருக்கின்றது. தன் உள்நாட்டு சொந்த தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட டெசர்டிங் துல்லியமாக வழிநடத்தப்படும் குண்டை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் தனது மிராஜ் 2000 போர் விமான குழுவிற்கான ஒரு குறிப்பிடத்தக்க புதிய தாக்குதல் திறனை வெளிப்படுத்தியுள்ளது. இது பழைய போர் விமானங்களில் மேம்பட்ட உள்நாட்டு ஆயுதங்களை பொருத்தும் நாட்டின் வளர்ந்து வரும் திறனை எடுத்து காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒருங்கிணைப்பை ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு நிறுவனமான எட்ஜ் குரூப் காட்சிப்படுத்தியுள்ளது. 1990களில் கொள்வனவு செய்யப்பட்ட மிராஜ் 2000-9 2000களில் வாங்கப்பட்ட புதிய F-16EF Black 60 போர் விமானங்களுடன் ஐக்கிய அரபு அமீரக விமானப்படையில் சேவையில் உள்ள 2 போர் விமான வகைகளில் ஒன்றாகும். டெசர்டிங் குடும்பம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகவும் லட்சியமிக்க உள்நாட்டு வழிநடத்தப்படும் ஆயுத திட்டங்களில் ஒன்றாகும். எட்ஜ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு செயற்கைக்கோள் வழிசெலுத்தலை நிலைமை வழிகாட்டுதலுடன் இணைக்கும் மெடுலர் வழிகாட்டுதல் கருவிகளை சேர்ப்பதன் மூலம் வழக்கமான வான்வழி குண்டுகளை துல்லியமாக வழிநடத்தப்படும் வெடிமருந்துகளாக மாற்றுகிறது. மேலும் இதன் சில வகைகள் இறுதி துல்லியமாக லேசர் வழிகாட்டுதலையும் கொண்டுள்ளன. இதன் விளைவாக வழிகாட்டப்படாத குண்டுகளை விட கணிசமான அதிக துல்லியத்துடன் நிலையான மற்றும் நகரும் இலக்குகளை தாக்கக்கூடிய ஒப்பீட்டளவில் குறைந்த செலவிலான ஒரு துல்லியமான ஆயுதம் கிடைத்திருக்கின்றது அமீரகத்திற்கு. இருப்பினும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா தலைமையிலான தற்போதைய போர் முயற்சியில் இந்த குண்டின் பயன்பாடு குறைவாகவே உள்ளதாகவும், ஏனெனில் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தொடர்ச்சியான திறன்களால் மேம்பட்ட ஸ்டக்ஸ் விமானங்களில் ஊடுருவல் தாக்குதல்கள் கூட மிகவும் அபாயகரமாக மாறியுள்ளது. MiG-29 மற்றும் F-18 போன்ற இரட்டை என்ஜின் தளங்கள் மட்டுமல்லாமல் F-16 மற்றும் J-10 போன்ற ஒற்றை என்ஜின் தளங்கள் உட்பட பெரும்பாலான மற்ற 4ஆம் தலைமுறை போர் விமானங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வகை குண்டு கணிசமாக குறைந்த சூழ்ச்சி திறனையும் மோசமான உந்துவிசை எடை விகிதத்தையும் கொண்டுள்ளது. இதன் ஒற்றை சினிமா M53V2 டர்போஃபேன் மற்றும் முக்கிய ஒற்றை என்ஜின் 4ஆம் தலைமுறை வடிவமைப்புகளுக்கு சக்தி அதிகரிக்கும் சீன WS-10 மற்றும் அமெரிக்க F-110 போன்ற அதன் வெளிநாட்டு சகாக்களுடன் ஒப்பிடும் போது கணிசமான குறைவான உந்து விசையே வெளிப்படுகிறது.
அமெரிக்காவின் F-16 விமானத்திற்காக விரிவான மேம்பாட்டு தொகுப்புகளை உருவாக்கியுள்ள போதிலும், குறிப்பாக போர் விமானங்கள் 4+ தலைமுறை தரத்திற்கு உயர்த்தும் F-16B போன்ற மேம்பாடுகளை கொண்டு வந்த போதிலும், மிராஜ் 2000 விமானத்திற்கு அது போன்ற மேம்பாடுகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும், இதனால் அந்த விமானம் படிப்படியாக வழக்கொழிந்து வருகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது மிராஜ் 2009 மிரேஜ் போன்ற போர் விமான பிரிவிற்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட டெசர்ட் ஸ்ட்ரிங் துல்லிய வழிகாட்ட குண்டுகளை பிரிசியன் கைடட் பம் இணைத்து புதிய தாக்குதல் கட்டமைப்பு ஸ்ட்ரைக் கான்ஃபிகுரேஷன் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் முழுமையான விவரங்களாக உள்நாட்டு ஆயுத ஒருங்கிணைப்பு என்று சொல்லும் அமெரிக்கத்தின் அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு நிறுவன எட்ஜ் குரூப் பழைய போர் விமானங்களை மேம்பட்ட உள்நாட்டு ஆயுதங்களுடன் பொருத்தக்கூடிய திறனை வெளிப்படுத்தும் வகையில் இந்த புதிய கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை. சிறப்பு இது வழக்கமான வான்வழி குண்டுகளை செயற்கைக்கோள் நிலைமை வழிகாட்டுதல், இன்டீரியல் கைடன்ஸ் மற்றும் சில வகைகளில் லேசர் வழிகாட்டல் தொழில்நுட்பம் மூலம் துல்லியமாக இலக்கை தாக்கும் ஆயுதமாக மாற்றுகிறது. இது நிலையான மற்றும் நகரும் இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கக்கூடியது. ஈரானுடனான தொடர்ச்சியான வான்வழி மோதல்கள் மற்றும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் அமீரகம் தனது விமானப்படையின் தாக்குதல் திறன்களை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பலம் காரணமாக நவீன வான் தாக்குதல்களில் இத்தகைய விமானங்களை பயன்படுத்துவதில் உள்ள சவால்களையும் பாதுகாப்பு நிபுணர்கள் சுட்டி காட்டுகின்றனர். மிராஜ் 2000 விமானங்களின் போர் விமானங்களின் புதிய தாக்குதல் கட்டமைப்பு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் நடக்கும் தற்போதைய வான்வழி மோதல்கள் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பங்களிப்பு குறித்து பாதுகாப்பு வட்டாரங்கள் மற்றும் மேலும் சர்வதேச ஊடகங்களும் பின்வரும் தகவல்களை வெளியாகி இருக்கின்றது. ஈரானிய எரிசக்தி அல்லது இலக்குகள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் சில தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ஏற்கனவே செய்திகள் வெளியான போதும் அத்தகைய நடவடிக்கைகளுக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது. அமீரகத்தை கைவிட்டுவிட்டது இந்த தாக்குதல் சம்பவத்தில் மாத்திரம். நேரடி தாக்குதல்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேரடி பங்குகளை மறுத்தாலும் வளைகுடா பிராந்தியத்தில் பொதுவான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் முறைகளும் கூட்டு பயிற்சி நடவடிக்கைகளும் நீண்ட காலமாகவே நடைமுறையில் இருந்து வருகின்றது. அமீரகம் தனது மிராஜ் விமானங்களில் இணைத்துள்ள டெசர்ட் ஸ்ட்ரிங் போன்ற துல்லிய வழிகாட்டப்பட்ட குண்டுகள் வெளிநாட்டு ஆயுதங்கள் அல்ல. அவை அமீரகத்தின் சொந்த பாதுகாப்பு நிறுவன எட்ஜ் குரூப் ஹெல்காம் சிஸ்டம் நிறுவனத்தால் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவையாகும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த குறிப்பிட்ட தாக்குதல் தயாரிப்பு அல்லது வான்வழி நடவடிக்கைகளில் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ நேரடி ராணுவ பங்களிப்பை வழங்கவில்லை என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் குறிப்பிடுகின்றன. என்னை பொறுத்தால் இந்த விடயத்தில் அமீரகம் அவசரப்பட்டு தனக்குத்தானே சூனியம் வைத்துள்ள ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. மிராஜ் 2000 போர் விமானங்கள் மூலம் ஈரானுக்குள் இவங்கள் உள்ளே புகுந்து உட்கட்டமைப்புகள் மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவே வேறு ஒரு செய்தியும் தெரிவிக்கின்றது. இது ஈரானை இன்னும் கடுப்பாகக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக ஈரான் இதற்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுக்கும். நாளை விடிந்தால் திங்கட்கிழமை மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை ஈரான் எதிர்கொண்டுள்ளது. பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.